அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் கேள்வியில பார்த்தோம்னா, இன் விச் கேஸ் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் தட் செகுலாரிசம் இஸ் a பேசிக் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். மதச்சார்பின்மை இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம் என்று உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் குறிப்பிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஆர் பொம்மை வழக்கு இதை பத்தி செய்தித்தாள்களில் வந்துருந்துச்சு, அதனால நம்ம பார்க்கோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, குளோபல் அலையன்ஸ் அகைன்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி வாஸ் லான்ச்ட் இன். பசி மற்றும் வறுமைக்கு எதிரான உலகளாவிய கூட்டணி எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சமீபத்தில் G20 மாநாடு நடந்துச்சு. இந்த G20 மாநாடு பிரேசில்ல நடந்த இந்த மாநாட்டில் தான் இந்த அமைப்பு அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? குளோபல் அலையன்ஸ் அகைன்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி, இந்த வறுமை மற்றும் பசி இதை வந்து 2030 ஒழிக்கணும் அப்படிங்கிறது, எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட இலக்காக இருக்கு. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் யுனிசெஃப்ஸ் ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட் சில்ட்ரன் 2024 ரிப்போர்ட். யுனிசெஃபின் உலக குழந்தைகள் 2024 அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய தரவரிசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 26வது இடத்துல இந்தியா இருக்காங்க. கிட்டத்தட்ட 350 மில்லியன் குழந்தைகள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடி ஒரு கேள்வியா பார்த்துருந்தோம். 2050 வாக்குல இந்தியாவில் 350 மில்லியன் குழந்தைகள் இருப்பாங்க. சரியா? அடுத்தது, விச் ஸ்டேட் ஹாஸ் லான்ச்ட் ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப். ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் காலநிலை மையத்தை எந்த மாநிலம் உருவாக்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசாங்கம் தான் உருவாக்கியிருக்காங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கீழே இந்த அமைப்பு செயல்பட போகுது. சரிங்களா? நமக்கு ஒன் ஹெல்த் அப்படின்னா விலங்குகள், மனிதர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் இது எல்லாமே காலநிலை மாற்றத்தினால பாதிப்படையுது. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்களோட அந்த விஷயத்த பேலன்ஸ் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஒன் ஹெல்த் அப்படிங்கிற அப்ரோச். சரிங்களா? இதை பத்தி நம்ம டிஎன்ஏலையும் பார்ப்போம். சரியா? லாஸ்டா, விச் இஸ் த டாப் கண்ட்ரி இன் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் முதல் இடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் இடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 3 இடங்கள் எந்த நாடுகளுக்குமே கொடுக்கப்படல, எம்டியா விட்டுருக்காங்க. 4வது இடத்துல தான் டென்மார்க் அப்படிங்கிற நாடு இருக்காங்க. பிகாஸ் எந்த ஒரு நாடுமே அந்த முதல் 3 இடத்துக்கான தகுதியை பெறவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவோட இடம் இந்த தரவரிசையில பார்த்தோம்னா 10வது இடத்துல நம்ம இருக்கோம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.